அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. விஷால் நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வருகிற ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிராஃபிக்ல அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, இல்ல முன்னுரிமை கேட்கறாங்க அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது தவறு. டிராஃபிக்ல எந்த விதமான முன்னுரிமையை நாங்கள் கேட்கல. அந்த ஸ்டிக்கரை நாங்கள் விண்ட்ஷீல்டு தான் ஓட்டுறோம். நாங்கள் நம்பர் பிளேட்ல ஓட்டல. இது சட்டப்படி எந்த தவறும் கிடையாது. அப்படி போலீஸ் ஆக்ஷன் எடுத்தா நாங்கள் வழக்கு தொடர்றோம். போலீஸ் மேல நாங்கள் வழக்கு தொடர்றோம். தனிநபர்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் அவர்கள் பணிபுரியக்கூடிய துறை, அதாவது ஊடகத்துறை, இல்லை மருத்துவராக இருந்தால் இல்லை மருத்துவம், வழக்கறிஞராக இருந்தால் அந்த அட்வொகேட்னு ஸ்டிக்கர் விட்டுவாங்க. ஸோ அது 2ஆம் தேதியிலேருந்து ஒட்டக்கூடாதுன்ட்டு சென்னை காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. மீறி ஒட்டினால் மோட்டார் வாகன சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. நம்ம கூட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் மோகன் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சென்னை மாநகர காவல்துறை நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு மட்டுமல்ல, மருத்துவர்கள், அதே போல பிரஸ் பீப்புள் எல்லாருக்குமே பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்னென்று சொன்னால், இந்த அறிவிப்பானது ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டிக்கர் அட்வொகேட் ஸ்டிக்கர் நாங்கள் எல்லாருமே ஒன்லி ஃபார் இதுதான், கோர்ட்டில் இப்போ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் தான் நாங்கள் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிக்கர் இல்லை இதுக்காக யூஸ் பண்ணுறோம். காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது டிராஃபிக்கில் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, இல்லை முன்னுரிமை கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது தவறு. டிராஃபிக்கில் எந்த விதமான முன்னுரிமையை நாங்கள் கேட்கல. அதே போல் எந்த விதமான அட்வான்டேஜாக நாங்கள் கேட்கல. எங்களுடைய கோர்ட்டுக்குள்ளே, கேம்பஸ்குள்ளே நாங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்காக தான் இதை ஒட்டியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர் தமிழ்நாடு பார் கவுன்சில் கொடுத்துருக்கு. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இந்த ஸ்டாச்சுட்டரி பாடி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய ஆர்சி புக், அதாவது 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் ஆர்சி புக்கை வெரிஃபை பண்ணி அந்த வாகனம் அட்வொகேட்ஸ் பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிக்கரை நாங்கள் விண்ட்ஷீல்டு தான் ஓட்டுறோம். நாங்கள் நம்பர் பிளேட்டில் ஓட்டலை. விண்ட்ஷீல்டில் ஓட்டுறது எந்த விதமான தவறும் கிடையாது. இது சட்டப்படி எந்த தவறும் கிடையாது. அப்படி போலீஸ் ஆக்ஷன் எடுத்தால் நாங்கள் வழக்கு தொடர்றோம். போலீஸ் மேலே நாங்கள் வழக்கு தொடர்றோம். நீதித்துறை மட்டும் இல்லை, ஊடகத்துறை, இப்போ காவல்துறை, அதே மாதிரி மருத்துவராக இருந்தாங்க, அவங்களும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் எந்த மாதிரியான பாதிப்பு? நீங்கள் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் ஒரு அவசர தேவைக்காக உடனே போவாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பத்திரிகை துறையில் அவங்கவுங்க பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபை பண்ணி தான் அந்த பத்திரிகை துறைக்கு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதே போல் மருத்துவர்கள், அதாவது குறிப்பாக சர்ஜன்ஸுக்கு ஸ்டிக்கர் அவசியம் தேவை. அந்த தேவை ஒரு அவசர காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அவசர தேவைக்காக தான் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அதாவது பத்திரிகையாளர்களும் மருத்துவர்களும். இதை காவல்துறை தவறுன்னு சொல்லுது. அது காவல்துறை சொல்லுது சரியில்லை. இதை நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கை சுற்றறிக்கை தவறான ஒரு அறிக்கை. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இதை கடுமையாக எதிர்க்கின்றது. சார், அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்தி நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய வாகன செக்அப் லாயர்னு ஓட்டிட்டு வராங்க, டாக்டர்ஸ்னு ஓட்டிட்டு வராங்க. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த நபர்கள் இல்லை. ஸோ இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? யாரோ ஒரு சிலர், அதாவது 2-3 பேர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயமும் மருத்துவர் சமுதாயமும் பத்திரிகையாளர்கள் இதை பாதிக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை சென்னை மாநகர காவல்துறை பரிசீலனை செய்யும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வழக்கமாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம். திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, சரியான ஆலோசனை இல்லாமல் தான் இந்த காவல்துறை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்குது. சட்ட ஆலோசனை சரியாக இல்லாமல், எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்குது. ஒரு ஆலோசனை சரியாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்காது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோட்டார் வாகன சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த சட்டத்தில் என்ன சார் சொல்லியிருக்கு? இந்த மாதிரி இல்லை, மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நீங்கள் நம்பர் பிளேட்டில் நீங்கள் மாற்றங்கள் செய்யக்கூடாது, அதே போல் வண்டியில் ஒரு மாடிஃபிகேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இங்கே அந்த சட்டம் சொல்லுது. இது சம்பந்தமாக விக்னேஷ் முத்துக்குமார் ஒரு வழக்கறிஞர் கூட வழக்கு போட்டிருக்காரு, பொதுநல வழக்கு போட்டிருக்காரு விக்னேஷ் முத்துக்குமார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்குது. அந்த வழக்கில் கூட அவர் சொல்லியிருக்காரு, மாடிஃபிகேஷன் செய்யக்கூடாது அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது மாடிஃபிகேஷன் கிடையாது. இது ஒன்லி ஸ்டிக்கர் தான். விண்ட்ஷீல்டில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம். அது எந்த விதமான மாடிஃபிகேஷன் வராது. மோட்டார் வாகன சட்டப்படி இது தவறு கிடையாது. சரி, தாண்டி அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் இந்த கட்சி சார்ந்த சின்னங்களையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்சி சார்ந்தனா இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இருக்காங்கன்னா அவங்க கட்சி கொடியை காரில் பயன்படுத்துவாங்க.
இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஒரு நகராட்சி சேர்மன் இல்லை உள்ளாட்சி சேர்மன் கூட அந்த பெரிய அளவில் அந்த லோகோ முன்னாடி எம்பளத்தை வந்து பயன்படுத்த நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? இல்லை, அவங்கெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள். அவங்க இப்போ நகராட்சியில் இருக்கவங்கலாம் வந்து பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அது வந்து அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவசர தேவைக்காக தான் யூஸ் பண்ணுறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வளாகத்தில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்காக தான் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் மருத்துவர்கள் அவசர தேவைக்காக தான் அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்ட கார் தான் வர முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து காவல்துறை தடுக்க முடியாது. இது வந்து தவறான ஒரு சுற்றறிக்கை. இன்னைக்கு நான் வரும்போது சாலையில் ஒரு காரை பார்த்தேன் சார். அந்த காரில் வந்து ஒரு அட்வொகேட்டு லோகோவும் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு டாக்டரோட எம்பளமும் இருக்குது, அதே போல் டிஎன்இபின்னு ஒட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வாகனங்கள்லாம் நிறையா இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்குலாம் இதானே சார் வழி? இல்லை, இது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து காவல்துறை கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நடக்கக்கூடாது தான் நான் எங்களுடைய விருப்பம். இப்போ அதே போல் இதில் இன்னொரு என்ன சிக்கல்னா, அவங்க உறவினர்கள் வந்து மருத்துவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வாகனங்களை வந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நிறையா மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து தவறு செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் பெயரை சொல்லி அவங்க ஃபேமிலிஸ் யாராவது தவறு செய்தாங்கன்னு சொன்னால் மெடிக்கல் கவுன்சில் இருக்குது. மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து காவல்துறை வந்து வழக்கு போட்டு அவங்களுக்கு அனுப்பலாம். அதே போல் வந்து பார் கவுன்சிலுக்கும் அவங்க அனுப்பலாம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இருக்குது, அதுக்கும் அவங்க தெரிவிக்கலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் 2 ஸ்டிக்கர் யாரோ தவறு செய்யறதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து இல்லை வழக்கு அட்வொகேட்ஸ் யாருமே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது அப்படின்றது தவறான ஒரு இல்லை சார். அவங்க ஆனால் அட்வொகேட்ஸை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல. இப்போ அவங்க காவல்துறையாக இருந்தாலும் அவங்களும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தனியார் வாகனங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை, காவல்துறைக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்குது, அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அட்வொகேட்ஸ் வந்து கோட்டு போட்டு வீட்டுக்கு போக முடியாது, வீட்டிலே அந்த கோட்டு போட்டு வர முடியாது. அதே போல் வந்து மீடியாவுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது, பத்திரிகையாளர்களுக்கு வந்து எந்த விதமான வந்து யூனிஃபார்ம் கிடையாது. அதே போல் டாக்டர்ஸும் இந்த வீட்டிலேருந்து கோட்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டிக்கர் தான் அவங்களுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வந்து காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து தடுக்குது. அது சட்டப்படி தவறு. இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ இது உங்கள் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இல்லை, 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி எந்த விதமான முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்வோம். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. விஷால் நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வருகிற ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பயமே இல்லாமல் நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course.